வெல்கம் வியூவர்ஸ். 1935 ஏப்ரல் 18 ஆஸ்திரேலியா. பெட் ஹாப்சன் மற்றும் அவருடைய பையனான ரான் ரெண்டு பேருமே கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போட் எடுத்துட்டு போறாங்க. அப்படி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய தூண்டில்ல ஒரு சின்ன சுறா ஒண்ணு மாட்டுது. சோ அத அவங்க பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்துல இந்த சின்ன சுறாவை சாப்பிட வந்த 14 அடி நீளமுள்ள 1 டன் எடையுள்ள டைகர் ஷார்க் எதிர்பாராத விதமா இவங்களுடைய தூண்டில மாட்டுது. இப்ப பெர்ட் ஹாப்சனும் எப்படியோ அதை தன்னுடைய போட்ல ஏத்திடுறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. சில மாதங்களாகவே அங்க இருக்கிற பீச்சஸ்ல ஹியூமன்ஸ் மேல ஷார்க் அட்டாக் பண்றது நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தான் 3 பேரை ஷார்க் அட்டாக் பண்ணி கொண்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல இந்த ஷார்க்ஸ் மேல மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. சோ மக்கள் எல்லாருமே இந்த ஷார்க்கை பார்க்க விரும்புவாங்க அப்படின்னு அவருடைய பிரதர் சார்லஸ் ஹாப்சன் சிட்னில ஒரு அக்வேரியம் வச்சிருந்தாரு. அங்கேயுமே கஸ்டமர்ஸ் உடைய வருகை ரொம்பவே கம்மியா இருந்துட்டு இருந்துச்சு. சோ இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த டைகர் ஷார்க்கை அங்க இருக்கிற கண்ணாடி தொட்டிக்குள்ள நம்ம வச்சோம் அப்படின்னா இத பாக்குறதுக்காகவே நிறைய மக்கள் அங்க வருவாங்க, பிசினஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு. சோ இந்த டைகர் ஷார்க்கை அந்த அக்வேரியம்ல கொண்டு போய் விடுறாங்க. அப்படி விட்டு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ஏப்ரல் 25, 1935 டைம் அப்ப கரெக்டா மாலை 4:30 மணி இருக்கும். அங்க வந்திருந்த நிறைய கஸ்டமர்ஸ் அங்க டிஸ்பிளேல வச்சிருந்த அந்த கண்ணாடி தொட்டிக்குள்ள வச்சிருந்த அந்த பெரிய டைகர் ஷார்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சடனா அந்த டைகர் ஷார்க் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே மெல்லமா கீழையும் மேலையும் நீந்த ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சடனா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க முன்னாடியே அந்த ஷார்க் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல ஒரு எலிய வாமிட் பண்ணுது, அதன் பிறகு ஒரு பறவைய வாமிட் பண்ணுது, கடைசியா ஒரு ஹியூமன் ஆர்ம், அதாவது ஒரு மனித கைய வாமிட் பண்ணுது. இத பார்த்த அங்கிருந்த எல்லாருமே கத்திட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ் அந்த டைம்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸான ஷார்க் ஆர்ம் கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸ் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒண்ணு. சோ இந்த கேஸ்ல அந்த கை யாருடையது அப்படிங்கறத போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப் 1,26,600க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கும். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த ஷார்க் அந்த கையை வாமிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அக்வாரியமுடைய ஓனர் சார்லஸ் ஹாப்சன் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அங்க வந்த போலீஸும் அந்த கையை எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கையில 2 பாக்ஸஸ் சண்டை போடுற மாதிரி ஒரு டேட்டோ ஒண்ணு, அதாவது ஒரு பச்சை குத்தி இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ உடனடியா அந்த அக்வாரியம்ல இருந்த அந்த டைகர் ஷார்க்கை கொன்னு அதோடைய வயிற்றுல வேற ஏதாவது ரிமைன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி வேற எதுவுமே இல்ல. ஸோ அந்த கையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சுறா மனிதனை அட்டாக் பண்ணி மனிதனை சாப்பிட்டு முழுங்கின மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா அந்த மனிதருடைய கை ஒரு மெஷினை வச்சு ஷார்ப்பா கட் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ போலீஸ் அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அந்த கையுடைய போட்டோவை நியூஸ் பேப்பர்ல வெளியிடுறாங்க. இதை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க உடனடியா போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இதை நியூஸ் பேப்பர்ல பார்த்த எட்வின் ஸ்மித் அப்படிங்கிற நபர், இது என்னுடைய தம்பி ஜிம்மி ஸ்மித்துடைய கையில் இருக்கிற டேட்டோ மாதிரியே இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. ஜிம்மி ஸ்மித் ஏற்கனவே பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு பல வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறதால அவருடைய கைரேகை ஏற்கனவே போலீஸ் கிட்ட இருந்திருக்கு. ஸோ போலீஸ் இப்ப கிடைச்ச அந்த
கையில் இருக்கிற ரேகை எடுத்து அப்ப இருந்த நியூ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை வச்சு அந்த துண்டான கை 45 வயதான ஜிம்மி ஸ்மித்தோடைய தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஜிம்மி ஸ்மித் யாரு அப்படின்னா லோக்கல்ல எல்லாராலையுமே ஒரு அறியப்பட்ட நபரா இருந்திருக்காரு. லோக்கல் பார்ல ஒரு சலூன் கீப்பரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸராவும் இருந்திருக்காரு. 1930 காலகட்டங்கள்ல ஜிம்மி ஸ்மித் ரெஜினல்ட் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு பில்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த ஹோம்ஸ் எல்லாராலையுமே மதிக்கப்படக்கூடிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலுமே பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு. வெளியில பாக்குறவங்களுக்கு தான் ஒரு போட்டை பில்ட் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் ஸ்கேம்ஸ், ஆர்கனைஸ்டு ட்ரக் டீல்ஸ் அப்படின்னு தங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்பீட் போட்டை வச்சு பெரிய பெரிய கப்பல்ல இருந்து ட்ரக்ஸை கடத்தி வித்துட்டு இருந்திருக்காரு. சோ இவர்கிட்ட ஆரம்பத்துல ஒரு பில்டரா வேலைக்கு சேர்ந்த ஜிம்மி ஸ்மித் போக போக அவருடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லயுமே கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹோம்ஸ் உடைய ஸ்பீட் போட்டை ஆப்ரேட் பண்றதுமே ஜிம்மி தான். பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற போட்டுடைய கேர் டேக்கராவும் ஜிம்மி ஸ்மித் இருந்திருக்காரு. இந்த ஸ்மித் மற்றும் ஹோம்ஸ் இவங்க 2 பேருமே பேட்ரிக் பிரேடி அப்படிங்கிற இன்னொரு நபர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேட்ரிக் யாரு அப்படின்னா வேர்ல்டு வார் 1ல இருந்தே பல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். அடுத்தவங்களுடைய கையெழுத்தை அப்படியே போடக்கூடிய இவரு மிலிட்டரி ஜெனரல்ஸ் உடைய கையெழுத்தை இவரே போட்டு பல ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. சோ இப்ப இந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்து ஹோம்ஸ் உடைய பணக்கார கிளைண்ட்ஸ் கொடுக்கிற செக்ஸ்ல ஃபோர்ஜரியான கையெழுத்துக்களை போட்டு ஃபோர்ஜரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஹோம்ஸ் மற்றும் ஸ்மித்துக்கு இடையில ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போ ஜிம்மி ஸ்மித் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஹோம்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தான் வெளியே சொல்லிருவேன் அப்படின்னு ஹோம்ஸ் கிட்டயே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஏப்ரல் 7, 1935, அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா பெட் ஹாப்சன் கடலுக்கு போய் அவருக்கு ஒரு டைகர் ஷார்க் கிடைச்சது இல்லையா, அதுக்கு கரெக்டா 11 நாட்கள் முன்னாடி ஜிம்மி ஸ்மித் மற்றும் பேட்ரிக் இவங்க 2 பேருமே சீசல் ஹோட்டல்ல கார்ட்ஸ் விளையாண்டுட்டு ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே பேட்ரிக்கு சொந்தமான பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டேஜுக்கு போயிருக்காங்க. அங்கதான் ஜிம்மி ஸ்மித்தை பேட்ரிக் கொன்னு இருக்கணும் அப்படின்னு எல்லாராலையுமே நம்பப்படுது. அதுக்கப்புறமா பேட்ரிக் அங்கிருந்து ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சு அன்னைக்கு நைட்டு ஹோம்ஸ் உடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ பின்னாட்கள்ல போலீஸ் அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சு விசாரிக்கும் பொழுது அந்த டாக்ஸி டிரைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு பேட்ரிக் என்னுடைய டாக்ஸில ஏறும் பொழுதே ரொம்பவே பயத்தோட, ரொம்பவே பதட்டத்தோட அவருடைய தலைமுடி எல்லாமே களைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பேட்ரிக் அவருடைய கோட் ஜாக்கெட்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருந்தாரு அப்படிங்கிறது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க இறந்து போன ஜிம்மி ஸ்மித் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட தான் ஃபிஷிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா 2-3 நாட்களாகவே ஸ்மித் திரும்ப வராததால எங்க காணோம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு அடையாளம் தெரியாத மர்ம நபர் கிட்ட இருந்து ஸ்மித்துடைய ஒய்ஃபுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல டோன்ட் வரி, ஜிம்மி ஸ்மித் இன்னும் 2-3 நாட்கள்ல வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஆனா ஸ்மித் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பதான் ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த அக்வாரியம்ல இருந்த ஷார்க் ஸ்மித்துடைய கையை வாமிட் எடுக்குது. மே 17 தேதி பேட்ரிக் அவர் பண்ண ஃபோர்ஜரி குற்றங்களுக்காக கைது செய்யப்படுறாரு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தொடர்ந்து 6 மணி நேரங்களா அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேட்ரிக் ஆரம்பத்துல எதுவுமே சொல்லல. ஆனா போலீஸோ நீங்க சொல்லல அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃப் கிட்ட விசாரிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நான் சொல்லிடுறேன், நான் தான் ஜிம்மி ஸ்மித்தை கொலை பண்ணேன், ஆனா என்ன கொலை பண்ண சொன்னது ஹோம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஹோம்ஸை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது ஹோம்ஸோ எனக்கு பேட்ரிக் அப்படிங்கிறது யாரு அப்படின்னே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா தான் ரொம்பவே விசித்திரமான ஒரு நிகழ்வு நடக்குது. ஹோம்ஸ் ஒரு கையில கன்னோட இன்னொரு கையில பாட்டில் ஃபுல்லா ஆல்கஹாலோட தன்னுடைய ஸ்பீட் போட்டை எடுத்துட்டு சிட்னியில் இருக்கிற ஹார்பர்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப போட்லயே அதிகமா குடிச்சிட்டு அதிகமான மது போதையில் இருந்த ஹோம்ஸ் தன்னுடைய தலையிலேயே கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காரு. இத அதே நேரத்துல அங்க இருந்த இன்னொரு போட்ல இருந்தவங்க நோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸும் அப்படியா உடனடியா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஆச்சரியப்படுற விதத்துல ஹோம்ஸ் தன்னுடைய தலையில வச்சு ட்ரிகரை அழுத்தி இருந்தாலுமே அந்த கன் ஷாட்ல உயிர் படைச்சிடுறாரு. அப்படி ஷூட் பண்ணப்பட்ட ஹோம்ஸ் மயக்கம் போட்டு உடனடியா கடலுக்குள்ள விழுந்திருக்காரு. தண்ணிக்குள்ள விழுந்ததுமே அந்த மயக்கம் அவருக்கு தெளிஞ்சிருக்கு. மறுபடியும் சுய நினைவுக்கு வந்து அவருடைய போட்லயே ஏறி இருக்காரு. தன்னுடைய தலையில் இருந்த அந்த புல்லட் ஹோலோட அந்த காயத்தோடவே திரும்பவும் சிட்னி ஹார்பரை பார்த்து தன்னுடைய ஸ்பீட் போட்டை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு.
அப்ப கரெக்டா அங்க இருந்தவங்க தான் ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ போலீஸ் அங்க வந்துடுறாங்க. இவருடைய போட்டை தொடர்ந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 மணி நேரம் சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவரை பிடிக்கிறாங்க. அப்படி கடைசியா போலீஸ் கிட்ட பிடிபட்டதுக்கு அப்புறமா ஹோம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் தப்பிச்சு போயிட்டு இருந்தேன், நீங்களுமே என்ன ஷூட் பண்ண அந்த நபரை தான் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் நான் என்னுடைய போட்டை கூட ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் தொடர்ந்து அவரை விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். எஸ், ஜிம்மி ஸ்மித் இறந்துட்டான். இப்ப இன்னுமே வெளியே ஒருத்த மட்டும் தான் உயிரோடு இருக்கான். இன்னைக்கு நைட்டு மட்டும் என்ன வெளியே விடுங்க, நான் அவனுடைய கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சொல்லியிருக்காரு. பிகாஸ் பேட்ரிக் போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரி ஹோம்ஸ் தான் ஸ்மித்தை கொலை பண்ண சொன்னாரு அப்படிங்கிறது பொய் அப்படின்னும், ஆக்சுவலா பேட்ரிக் தான் ஹோம்ஸை பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. பேட்ரிக் தான் ஸ்மித்துடைய வெட்டப்பட்ட கையோட ஹோம்ஸுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஹோம்ஸ் கிட்ட நான் ஜிம்மி ஸ்மித்தை கொலை பண்ணிட்டேன், இங்க பாரு இதுதான் ஸ்மித்துடைய கை, இப்ப நீ எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நீ தான் ஸ்மித்தை கொலை பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோம்ஸும் பேட்ரிக் கேட்ட பணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் பேட்ரிக்கோ கொண்டு வந்த அந்த கையை ஹோம்ஸுடைய வீட்லயே விட்டுட்டு போயிருக்காரு. பயந்து போன ஹோம்ஸ் அந்த கையை எடுத்து கடல்ல தூக்கி போட்டிருக்காரு. அங்கதான் அந்த டைகர் ஷார்க் அந்த கையை முழுங்கி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த டைகர் ஷார்க் பிடிபட்டு அக்வாரியம்ல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ போலீஸ் ஹோம்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களுமே இந்த கொலையில ஒரு வகையில தொடர்பு இருந்திருக்கீங்க, ஆனா நீங்க பேட்ரிக்கு எதிராக எங்களுக்கு சாட்சி சொன்னீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க எந்த ஒரு சார்ஜஸுமே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹோம்ஸும் ஓகே சொல்லிடுறாரு. ஜூன் 12ஆம் தேதி சாட்சி சொல்றதா இருந்த நிலைமையில தான் அதே ஜூன் 12ஆம் தேதி காலையில ஹோம்ஸ் அவருடைய கார்ல ஷூட் பண்ணப்பட்ட நிலைமையில இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாரு. இப்ப சாட்சி சொல்ல ஆள் இல்லாததால பேட்ரிக் தான் ஸ்மித்தை கொலை பண்ணாரு அப்படின்னு நடந்துட்டு இருந்த இந்த கேஸ்ல சரியான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழக்க ஆரம்பிக்குது. பேட்ரிக்குடைய லாயர் என்ன சொன்னாரு அப்படின்னா, 1276 பிரிட்டிஷ் ரூலின் படி ஒரு இறந்த உடலே இல்லாம கொலை வழக்குல யாரையுமே கைது பண்ணி விசாரணை செய்ய முடியாது. இங்க ஒரு கை தான் கிடைச்சிருக்கு. சோ இத ஒரு இறந்த உடலா எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஷார்க்ஸ் எப்பவுமே தான் சாப்பிட்ட உணவுகளை 24 மணி நேரத்துல டைஜஸ்ட் பண்ணிரும். ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்ற மாதிரி உங்களுடைய டைம்லைன் படி எடுத்துக்கிட்டாலுமே அந்த கை 8 இருந்து 17 நாட்கள் வரைக்குமே அந்த ஷார்க்குடைய வயிற்றுக்குள்ள இருந்திருக்கணும். எப்படி அது இருந்திருக்க முடியும், இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. சோ மேபி அந்த அக்வேரியம்ல தான் யாரோ ஒருத்தர் அந்த கைய உள்ள தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த ஷார்க் கண்டிப்பா அந்த கைய வாமிட் பண்ணல அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சாங்க. அதற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு ஃபிஷ் சயின்டிஸ்டோட வராங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கை ஷார்க்குடைய டைஜஸ்ட பாதிச்சிருக்கலாம், அதனாலதான் டைஜஷனே நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஷார்க் வாமிட் பண்ணப்ப அதை நேர்ல பார்த்த அந்த அக்வாரியம்ல இருந்த 14 பேரை சாட்சியா கூட்டிட்டு வராங்க. அந்த 14 பேருமே ஆமா ஷார்க் வாமிட் பண்ணதை நாங்க பார்த்தோம், அந்த கையை அந்த ஷார்க் வாமிட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட்டோ இதுல போதிய சாட்சிகள் இல்ல அப்படின்னு பேட்ரிக் பிராடிய இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்ப உண்மையாவே ஜிம்மி ஸ்மித்துக்கு என்ன நடந்திருக்கும், யார் இதற்கு காரணம் அப்படிங்கிற இந்த ஷார்காம் கேஸ்ல பல திருப்பங்கள் நிறைய தியரிஸ் இன்டர்நெட்ல இருக்கு. அதுல சில தியரிகளை இப்ப பார்க்கலாம். தியரி 1. முதல் தியரி படி ரெஜினல் ஹோம்ஸ் போலீஸ் கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். அதன்படி பேட்ரிக் ஸ்மித்தை கொலை பண்ணிட்டு இந்த கேஸ்ல உன்னையுமே நான் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு ஹோம்ஸை மிரட்டி பணம் வாங்கியிருக்கணும். இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஹோம்ஸ் கடைசியா நான் சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன அந்த நாள் அவருடைய கார்ல இறந்து கிடந்திருக்காரு. சோ அதுவுமே பேட்ரிக்குடைய வேலையா இருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ஆனா பேட்ரிக் ஜிம்மி ஸ்மித்தை கொலை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு பேட்ரிக்குடைய லாயர் என்ன பாயிண்ட வைக்கிறாரு அப்படின்னா, பேட்ரிக் வெறும் 5.4 feet தான் இருப்பாரு, ஆனா ஜிம்மி ஸ்மித்தோ பெரிய உருவம் உடையவர். எப்படி பேட்ரிக் தனி ஒரு ஆளா ஜிம்மி ஸ்மித்தை கொன்னிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா எஸ், ஒரு கன்னை வச்சு ஈஸியா கொன்னிருக்கலாம் அப்படின்னாலுமே ஜிம்மி ஸ்மித்துடைய பாடி கிடைக்காததால அவர் எப்படி இறந்திருப்பாரு அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஈவன் அவர் இறந்துட்டாரா அப்படிங்கறதே சொல்ல முடியாது. இது நம்மள அடுத்த தியரிக்கு கூட்டிட்டு போகுது. தியரி 2.
இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஜிம்மி ஸ்மித்தை யாருமே கொலை பண்ணல, அவர் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவருடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஸோ அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத 100% நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. ஜிம்மிக்கு ஹோம்ஸ் உடைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறது பிடிக்காம அதிலிருந்து விலகி போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஹோம்ஸ் கிட்ட இருந்து சாதாரணமா எல்லாம் அப்படி விலகி போக முடியாது. அதனாலதான் அவரே தான் இறந்த மாதிரி தன்னுடைய டெத்தை ஃபேக் பண்ணிட்டு அதுக்கு அடையாளமா தான் தன்னுடைய கையை அவரே வெட்டி போட்டிருக்காரு. ஸோ வேற ஏதாவது ஒரு இடத்துல ஜிம்மி ஸ்மித் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தியரி 3. இந்த தியரியை சஜஸ்ட் பண்றது ஆஸ்திரேலியாவுடைய அலெக்ஸ் காஸ்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த தியரி படி ஜிம்மி ஸ்மித் கொல்லப்பட்டது பேட்ரிக் உடைய பீச்சில் இருக்கிற அந்த காட்டேஜ்ல தான். ஆனா ஜிம்மி ஸ்மித்தை கொன்னது பேட்ரிக் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா சம்பவம் நடந்த அந்த நாள் பேட்ரிக் உடைய மனைவி தன்னுடைய ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்பட்டு பீச்சில் இருக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டுடைய காட்டேஜ்ல வேற ஏதாவது பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறாரா அப்படிங்கறத செக் பண்ண அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்டுக்கு தெரியாம, அதாவது பேட்ரிக்கு தெரியாம அந்த காட்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஆனா அப்படி வந்து பார்க்கும் பொழுது அந்த காட்டேஜ்குள்ள நிறைய ஆண்கள் பார்ட்டி பண்ணிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டதால அங்கிருந்து திரும்பி போயிருக்காங்க. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா பேட்ரிக் எங்கேயோ வெளியே போயிட்டு திரும்பவும் அந்த காட்டேஜுக்கு வரும் பொழுது ஆல்ரெடி அங்க ஜிம்மி இறந்து கிடந்திருக்கணும். ஆனா பேட்ரிக் இத பத்தி வெளியே சொன்னோம் அப்படின்னா தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்துரும் அப்படின்னு எதுவுமே சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. தியரி 4. இந்த தியரி தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் பாசிபிளான ரொம்பவே கிளியரான ஒரு தியரியா இருக்கு. இந்த தியரி படி ரெஜினல் ஹோம்ஸ் தான் ஜிம்மி ஸ்மித்தை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிம்மி ஸ்மித் ரெஜினல் ஹோம்ஸ் உடைய பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற ஸ்பீட் போட்டுடைய கேர்டேக்கரா இருந்தார் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி ரெஜினல் ஹோம்ஸ் பல இன்சூரன்ஸ் ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு சொந்தமான இந்த பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற இந்த ஸ்பீட் போட்டை அவரே எரிச்சிட்டு அதுல இருந்து வர்ற பணத்தை இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இப்படி ஒரு பிளான போட்டு அந்த போட்டை எரிக்கவும் செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனி ஹோம்ஸுக்கு பணத்தை தர மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜிம்மி ஸ்மித் போலீஸ் கிட்ட ஒரு இன்ஃபார்மண்டா செயல்பட்டு அந்த போட் தீப்பிடிச்சு எரிஞ்சதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தர மறுத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹோம்ஸ் ஜிம்மி ஸ்மித் மேல கோவப்படுறாரு. அதே நேரத்துல ஜிம்மி ஸ்மித்தும் இவரை பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால ஸ்மித்தை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பேட்ரிக் மூலியமா ஒரு பிளான போடுறாரு. அதே மாதிரி கொலை பண்ணதுக்கு ப்ரூஃபா ஹோம்ஸ் உடைய வீட்டுக்கு பேட்ரிக் ஸ்மித்துடைய கையை எடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் ஃபைனலா ஹோம்ஸ் ஸ்மித்துடைய கையை கடல்ல தூக்கி வீசி இருக்காரு. அத துரதிருஷ்டவசமா அந்த டைகர் ஷார்க் முழுங்கி இருக்கு. அதன் பிறகு பிடிப்பட்ட அந்த டைகர் ஷார்க் அக்வாரியம்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்பதான் அது வாமிட் பண்ணி இருக்கு. அதே போல இந்த தியரி படி பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ஸ் அவருடைய கார்லயே இறந்து கிடந்தார் இல்லையா, அதுக்கு காரணமும் பேட்ரிக் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையிலேயே கடைசி ஒரு முறையா இன்சூரன்ஸ் ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு தான் இறந்து போனா அந்த பணம் தன்னுடைய வைஃப் மற்றும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வர்ற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு அதே மாதிரி ஆள் செட் பண்ணி இவரையே கொலை பண்ண வச்சிருக்காரு. சோ இவர் இறந்தா இவருடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் இவருடைய ஃபேமிலிக்கு போகும், இவருடைய வைஃப் மற்றும் குழந்தைகளுக்கு போகும். ஆல்சோ இவ்வளோ நாட்களா தான் பண்ண கிரைம்ஸ் எல்லாமே வெளி உலகத்துக்கு வராது, தன்னை பத்தி யாரும் தப்பாவும் பேச மாட்டாங்க அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த தியரி உண்மையா இருக்க ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஹோம்ஸ் ஏற்கனவே அவர் இறந்து போகிறதுக்காக தன்னை ஷூட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹோம்ஸ் உடைய ஒய்ஃபுக்கு ஜிம்மி ஸ்மித்துக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். 1952 அதை வெளியே சொல்லலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ரொம்பவே மர்மமான முறையில அவங்க தங்கியிருந்த வீடு எரிஞ்சு அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 1965 வரைக்குமே பேட்ரிக் உயிரோடு இருந்திருக்காரு. விச் மீன்ஸ் ஹோம்ஸ் உடைய ஒய்ஃபை கொன்னது பேட்ரிக்கா தான் இருக்கும். இந்த கேஸ் ரொம்பவே வித்தியாசமான ஒன்னாகவும் அதே நேரத்துல பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒன்னாகவும் இருந்துச்சு. உலகம் முழுக்கவுமே இந்த கேஸ் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஜிம்மி ஸ்மித்தை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமா இருந்தாலுமே அந்த டைகர் ஷார்க்கை பிடிச்சிட்டு போய் அக்வாரியம்ல போட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் ஜிம்மி ஸ்மித்துடைய கையை வாமிட் பண்ணிருக்கு. அதே போல ஸ்மித் காணாம போனது 15 நாட்களுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஷார்க் வாமிட் பண்ணும் பொழுது ஸ்மித்துடைய கைக்கு எப்படி எதுவுமே ஆகாம இருந்துச்சு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட்.
எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த தியரி உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.